ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி விலாக் எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டோட தொடங்கலாம். ஸோ எங்கள் ஊரில் ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிற அளவு பெருசாக ஜல்லிக்கட்டு நடக்காது. எங்கள் ஊரில் இருக்கிற 4-5 மாடை வச்சு நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவோம். அதை பார்க்கவே எங்கள் ஊரில் இருந்து மக்கள் திரண்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் நம்ம எந்த ஊரில் போனாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம ஊரை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தாங்க எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஜல்லிக்கட்டு காலை வந்து ஒரு கோவில் சுற்றி வந்துருச்சு நாங்கள் வரும்போது. ஸோ இப்போ வந்து செகண்ட் மாடு சொல்லணும்னா ஊரில் இருக்க வயசானவங்க இல்லை நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டு எதிர்பார்க்க மாட்டாங்க. போங்கடா இங்கே என்ன பெருசாவா ஜல்லிக்கட்டு பண்ணுறோம், ஒரு 4 மாடு கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு வந்து ஆட்டிட்டு போவாங்க, அதுக்கெல்லாம் போகணுமா அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ஊர் பசங்க வந்துட்டு கண்டிப்பாக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்த மாட்டோமா, கண்ணுக்குட்டியோ காளையோ நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கிற பசங்களும் இருக்காங்க. எங்களை மாதிரி இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குமா நாளைக்கு நடக்குமா என்னன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற எங்களை மாதிரி பார்க்குறதுக்கான ஆடியன்ஸும் வெயிட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே எங்கள் ஊரில் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு கண்ணுக்குட்டியோ காளையோ ஒன்று வச்சு ஜல்லிக்கட்டு முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பா எப்பவும் போல் ஏதாவது வாங்கி கொடுங்களேன்னு கேட்டால் சரின்னு ஒரு செல்ஃபோன் வாங்கி கையில் கொடுத்துட்டா வச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் குட்டி பசங்களுக்கான போட்டி நடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அவள் வந்து அந்த தண்ணி நிரப்புற பாட்டிலில் தண்ணி நிரப்புறது ஆர்வமாக விளையாண்டுட்டு இருந்தா. ரொம்ப எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் ஓட்டப்பந்தயம், அப்புறம் அந்த எலுமிச்சப்பழம் ஸ்பூனில் வச்சுட்டு போகிறது, மியூசிக்கல் சேரு, அடுத்தது செங்கல் தூக்குற போட்டி, இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பாப்பா வந்துட்டு தண்ணீர் நிரப்புறதுல அவளால் முடியல. ஸோ கொஞ்சம் அழுதுட்டு நான் என்னால் ஜெயிக்க முடியலன்னு வந்துட்டா. அதுக்கப்புறம் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க, அதில் ஃபஸ்ட்டாக ஓடி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டா. ஸோ அடுத்தது பசங்களுக்கு செங்கல் தூக்குற போட்டி, இது மாதிரி பொண்ணுங்களுக்கு வச்சாங்க. நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனால் வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்மளோட கையிலையே இல்லை, நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. செங்கல் எப்படி கீழே விழுவுதுன்னே தெரில, விழுந்துருச்சு. ஸோ அடுத்தது உரியடி போட்டி. ஸோ உரியடி வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எப்போதான் அடித்து ப்ரைஸ் கொடுப்பாங்க பாப்பாக்குன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்களா ப்ரைஸ் வாங்குறவங்க மட்டும்தான் இருந்தாங்க, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ எங்கள் ஒரு குட்டி பையன் பாருங்கள் போய் அப்படி அடிச்சிட்டான், போய் வேலி அடிச்சிட்டான். செம்ம ஜாலியாக இருந்துச்சு உண்மையாலுமே. அப்புறம் ஒருத்தனை தூக்கி சுற்றில் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். செம காமெடி ஆச்சுங்க. லாஸ்ட்டாக இந்த தம்பி அடிச்சிட்டான். ஸோ சூப்பராக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவும் எல்லாருக்கும் வந்துட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க. பாப்பாவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டம்ளர் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி, சின்னதோ பெருசோ நம்ம இதில் கலந்துட்டு வின் பண்ணமே அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோடு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.